அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட யமகாதகி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அந்த கிராமத்தை வந்து கோயில் திருவிழாவுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிராமத்தில் கோயில் அதிகாரியாக இருக்கிற அவங்க மையம் வந்து அந்த கோயிலோட கிரீடத்தை வந்து திருடிடுறாங்க. திருடி வந்து அடமானம் வந்து வச்சுருக்காங்க. அதை எப்படியாவது வந்து வச்சிடுறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க திருவிழாவுக்கு முன்னாடி. இந்த பக்கம் அவங்க பொண்ணுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. வெளியே தான் அதிகமாக வந்து சுற்ற மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா வந்து கோவத்தோட வந்து அவங்க பொண்ணை வந்து அடிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலைல பார்த்தா அவங்க பொண்ணு வந்து சூசைடு பண்ணி தொங்கிட்டுருக்காங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூசைட் பண்ணால் வந்து நம்ம ஊருக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்க. நார்மலாக வந்து வீசிங் ப்ராப்ளம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசிங் ப்ராப்ளம் இறந்துட்டான்னு சொல்லி ஊருக்கு வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோடனே வந்து அவளை கொண்டாந்து வந்து கீழே வந்து கொண்டாந்து வந்து வச்சிடுறாங்க. கட்டில் வந்து படுக்க வச்சுட்ருக்காங்க. படுக்க வச்சுட்டு போகும்போது பார்த்தா ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா வந்து அது வந்து எந்திச்சி வந்து உக்காண்ட்ருக்கு. பொண்ணு அவங்க அப்பா வந்து உண்மையை சொல்கிறாங்க. என் பொண்ணு வந்து இது மாதிரி வந்து சாகலை, பிசிங்னால சாகலை, அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா, அதனால தான் செத்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவர் ஏன் அடித்தேன்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி வந்து ஊர் மக்கள்லாம் வந்து அவர் யாரோ வந்து ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணோட லவர் வந்து சொல்கிறான், என்னால் தான் இவன் இறந்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறா. பார்த்தா வந்து அவனாலே வந்து இறந்துருக்க மாட்டான். இவன் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். நான் இந்த உள்ளூர் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இப்போ வந்து அந்த பொண்ணோட பாடியை வந்து வெளியே எடுத்துகிட்டு பார்த்தாங்க. இப்போ உட்காந்து இந்த இது வந்து அப்படியே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். எல்லோரும் பயந்து வெளியே வந்து நின்றுருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ தான் வந்து தெரிய வருது. அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அண்ணன் தான் வந்து வேறு ஒரு பையன் கூட வந்து பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சே வந்து இந்த பொண்ணை வந்து கொண்டு இருக்கிறது வந்து தெரிய வருது. அது வந்து அந்த உண்மையை வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே வந்து அந்த பொண்ணு வந்து நார்மலாக வந்து ஆயிடுறா. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.